கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது மத்தேயு நற்செய்தி நூல் 42வது வசனம். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. தொடர்ந்து 43வது வசனத்துல, அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாகவும் காவல் அடைக்கப்பட்டவனாகவும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை என்பார். அன்புக்குரியவர்களே, இது ஒரு நீண்ட தொடர் கருத்தாக இது காணப்படுகிறது. ஆண்டவர் தான் நேசிக்கிற பிள்ளைகள் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு மாறும் பொழுது அந்த வருத்தத்தை அவர் இங்கே வெளிக்காட்டுகிறார். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், பாய்காட் என்று சொல்லி, புறக்கணிப்பு, அலட்சியப்படுத்துதல், உதாசீனப்படுத்துதல், தன்னை மற்றவர்களிடத்திலிருந்து பிரித்து கொள்ளுதல். ஒரு காரியத்தை வன்முறை இல்லாமல் செய்ய முற்படுகிற ஒரு செயல்பாடு பாய்காட் என்று சொல்லுவோம், புறக்கணிப்பு என்று சொல்லுவோம். இன்றைக்கு என் ஆண்டவர் தந்த உலக வாழ்க்கையில நான் ஏதாவது ஒரு சூழலிலே நான் புறக்கணிப்பை செய்திருக்கிறேனா என்று யோசிக்க வேண்டிய தருணத்துல நாம் இருக்கிறோம். தபசு காலங்களிலே நம்மை சீர்படுத்த முற்படும் பொழுது இந்த சீரமைப்பு அவசியமாயிருக்கிறது. ஒரு முறை ஒரு அன்பரின் இடத்துல சொன்னார், ஐயா, நான் இந்த குருவானவர் இருக்கிற வரை நான் திருவிருந்தில பங்கேற்க மாட்டேன். நான் அதை புறக்கணிக்கிறேன். அவரை எனக்கு பிடிக்காது. அவர் செய்த இந்த செயலை என் மனம் துன்புறுகிறது. ஆகவே நான் அதை எடுப்பதில்லை அவரிடத்துல என்று சொன்னார். நான் சொன்னேன், திருவிருந்து யாரை மையப்படுத்துகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? யாரை நினைவு கூர்ந்து திருவிருந்திலே பங்கேற்கிறோம் என்று தெரியுமா என்று சொன்ன பொழுது, எனக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை, நான் இவரிடத்துல திருவிருந்தை பெற மாட்டேன். இந்த புறக்கணிப்பு தான் இங்கே யாரை நாம் மையப்படுத்த வேண்டுமோ, யாரை ஏற்று செயல்பட வேண்டுமோ அதை செயல்படுத்துவதில் அது மாறான காரியமாய் காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற மக்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 41வது வசனத்துல, இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொல்லி தள்ளிவிடுகிறார். இந்த பாய்காட், இந்த புறக்கணிக்கிற ஒரு காரியம் இறைவனுக்கு உகந்த காரியமாய் காணப்படவில்லை. இறைவன் தன் மக்களோடு இணக்கமான உறவுகளை காண்பிக்க விரும்புகிறார். இறைவனை நேசிக்கிற மக்களும் அப்படிப்பட்ட இணக்கமான உறவுகளை காண்பிக்க வேண்டும். நான் அன்றைக்கு என்னிடத்துல ஒரு நபர் தான் பேசினார், நீங்கள் இந்த தியானத்தை செய்யும் பொழுது, கேட்கும் பொழுது நீங்களும் சந்தித்த நபர்கள் இருப்பார்கள். நான் பலிபீடத்தண்டைக்கு போகும்பொழுது பராபரணத்துல போகிறேன் நினைவு இல்லாதபடிக்கு அங்கே வருகிற குருவானவரை குறித்து, போதகரை குறித்து குற்றம் சாட்டி அதை புறக்கணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை புறக்கணித்து விடுகிறோம். அன்புக்குரிய விசுவாசிகளே, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 13வது வசனத்துல, என் ஜனம் 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்று, என்னை விட்டு விட்டார்கள், ஜீவ தண்ணீராகி என்னை விட்டு விட்டார்கள். 2வது, வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக உண்டு பண்ணினார்கள். ஒருவேளை ஆண்டவர் இதை இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்பது உண்மை என்று சொன்னாலும் கூட, இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற விசுவாசிகள் மத்தியில, இறைவனால் அபிஷேகம் பெற்றோம் என்று சொல்லுகிற மக்கள், இறைவன் என்னை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லுகிற மக்கள், இறைவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்கு காண்பிக்க வேண்டிய தோழமையை காட்டாமல் இவர்கள் புறக்கணிக்கிற மக்களாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு அநேக திருமண்டலங்களில நடைபெறுகிற காரியங்கள் இறைவனை புறக்கணித்து தங்களுடைய சுய லாபத்தை மையப்படுத்தி
நான் செய்கிற காரியம் சரி என்று சொல்லுகிற மக்களாய் காணப்படுகிறார்கள். யார் இவர்கள்? ஒரு நாளில என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், என் ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தார் என்று சொல்லி வந்து அபிஷேகம் பெற்று திருப்பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள். அந்த மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே புறம்பான காரியத்தை மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆண்டவர் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது சபிக்கப்பட்டவர்களே என்று சொல்கிறார். கடுமையான வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்கள் என்று சொல்லுகிறார். பிசாசானவனுக்கு கிரியை செய்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பொழுது அவருடைய சப்தத்துக்கு செவி கொடுக்கிற மக்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் இடையிலே வந்த சர்ப்பம் பிசாசானவன் பேசின பொழுது அவனுடைய சப்தத்திற்கு செவி கொடுத்த பொழுது அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போனார்கள். அன்புக்குரியவர்களே, எதையும் நிதானிக்கிற ஒரு வாய்ப்பை, எதையும் சீர்தூக்கி பார்க்கிற ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்றைக்கு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தாலும் சரி, இறைவனால் தலைமைத்துவத்திற்கு பொறுப்பெடுக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, என்னிடத்திலே தவறு இல்லாதபடிக்கு நான் எதை என் ஆண்டவர் மையப்படுத்தி என்னை அழைத்தாரோ அதை நிறைவேற்றுகிறவனாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை என்பது கடினமானது. ஆகவே நான் சுலபமாக மாய்மாலத்தை நம்பி பின் செல்லுகிறேன், பதவியை நம்பி பின் செல்லுகிறேன், பணத்தை நம்பி பின் செல்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய கூட்டம் சரியான ஆன்மீகத்தை, சரியான ஆண்டவரை தேடுதலை அது புறக்கணித்து பிசாசானவனுக்கு வேலை செய்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. அன்பான விசுவாசியே, நீ யாராயிருந்தாலும் சரி, இறைவனுடைய சமூகத்தின் முன்பதாக நிற்க வேண்டியவள். நீ இறைவனுடைய நோக்கத்தை புறக்கணித்து, இறைவனுடைய கூடுகையை புறக்கணித்து, இறைவனுடைய ஆராதனையை புறக்கணித்து, இறைவனுக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்வாய் என்று சொன்னால் என் தேவனுடைய தீர்ப்பு உன்மேல் வரும் என்பதிலே மாற்றமில்லை. இன்றைக்கு ஆண்டவர் தந்த காலங்களை பயன்படுத்தி ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவரோடு இணக்கமான உறவுகளை காண்பிக்க முற்படுவோம். கடவுள் நம்மை புறக்கணிக்காதபடிக்கு காத்து கொள்ளத்தக்க ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவன் எங்களை உம்முடைய சாயலே சிருஷ்டித்தீர். அந்த பண்பு குறையும் பொழுது எங்களை மீட்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தீர். எந்த சூழலிலும் இந்த உலக வாழ்க்கையில நாங்கள் உம்மை புறக்கணித்து விடாதபடிக்கு உம்முடைய அன்பை பற்றி கொண்டு நாங்கள் வாழ உதவி செய்யும் சாமி. ஆண்டவரே, திருச்சபையின் தலைமைத்துவங்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். உம்மை புறக்கணித்து மாய்மாலங்களை பின்பற்றாதபடிக்கு நீர் அவர்களோடு பேசும் சுவாமி. கிரியை செய்யும், நாமத்துக்கு மகிமையாய் எடுத்து பயன்படுத்தும். கிறிஸ்து இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.